ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆந்திரா ஃபேமஸ் ஸ்பெஷலான பள்ளி பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு வச்சோன்னா இட்லி, தோசை, சாப்பாடுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு மேட்சிங்கான ரெசிப்பியாக இருக்கும். இது நம்ம 2 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்துக்கலாம். இது கூட இப்போ காரத்துக்காக 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் 5-6 வரமிளகாய் சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துப்போம். சின்ன புளியங்கட்ட சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு 2-3 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக இப்போ மாறி வரணும். இந்த பருப்புங்க எல்லாம் வரமிளகாய் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, இதெல்லாம் பொன்னிறமாக மாறி வரணும். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எல்லாம் செவந்து வர ஆரம்பிக்குதுல, செவந்து வரும்போது நல்ல வாசனையாகவும் வர ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே 100 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து சேர்த்துப்போம். வறுத்த வேர்க்கடலை இப்போ நம்ம எடுத்தோம்ல கப்பு, அதில் 2 கப் அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறதுனால இந்த சூடுலேயே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறி வரட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம இட்லி பொடியில் அரைப்போம்ல அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா எப்படி கொரப்பாக உங்களுக்கு தேவையோ இட்லி பொடி அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பொடி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் பள்ளி பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மாதம் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இந்த பொடி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சாப்பாடுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.